Good morning students. இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்புறம் வந்து செட் A B Cங்கிற செட் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அதில் வந்து A யூனியன் Bனா நம்ம என்ன பண்ணணும், A கிராஸ் Bனா என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் திருப்பி இன்னொரு ட்ரிப் சொல்கிறேன். யூனியன் இன்டர்செக்ஷன். யூனியன்னா என்ன, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். யூனியன்னா யூனிட்டி, அதாவது ஏபி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது தான் யூனியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்டர்செக்ஷனா என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். ஏக்கும் பிக்கும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதுறது ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்றது. யூனியனையும் இன்டர்செக்ஷன் நம்ம எப்படி சொல்லலாம், எப்படி எந்த சிம்பல்ல நம்ம குறிப்போம்னா, இது யூனியன், இது இன்டர்செக்ஷன். அப்புறம் இதை நம்ம கிராஸ்னு சொல்லுவோம். கிராஸ்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல கிராஸ்னு யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நம்ம வந்து கிராஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். சம்முக்கு போகலாம். அதில் வந்து நம்ம 6 சம்ஸ் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ 7th சம் போக போகிறோம். இப்போது 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 3 செட் கொடுத்துருக்காங்க. ஏ பி சின்னு 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. அதாவது ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் சம் அதுலேயே ஏ கிராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சம் நம்ம போட போகிறோம். நிறைய பேர் யூனியன் இன்டர்செக்ஷன் கிராஸ் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருவீங்க. ஏற்கனவே வந்து பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா யூனியன் இன்டர்செக்ஷனுங்கிற சம் மட்டும்தான் இருக்கும். அதில் டி மார்கன் லா ஆஃப் செட் டிஃபரன்ஸ், டி மார்கன் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன்லாம் இருக்குது. அதுக்கே வந்து நிறைய கன்ஃபியூஷன்லேயே போவீங்க. இது வந்து இன்னும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வேற கலந்ததுனால நிறைய கன்ஃபியூஷன்லேயே போகிறீங்க. அதுக்கு ஒரு சும்மா சாதாரண ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். கிராஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னு சொன்னால் பேரா எழுதணும். செட் ஆஃப் ஆர்டர் பேர்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பேரா எழுதணும். அதுவே யூனியன் இன்டர்செக்ஷன்னா, யூனியன் என்ன சொன்னா, ஏயும் பியும் ஃபுல்லாக சேர்த்து எழுதுறது தான் யூனியன் சொன்னேன். ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏக்கும் பிக்கும் மட்டும் காமனாக உள்ள எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரெண்டுத்தையுமே கலந்து, அதாவது யூனியன் இன்டர்செக்ஷன் இல்லாமல் கிராஸையும் சேர்த்து போட போகிறோம். அது எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சம் A இன்டர்செக்ஷன் B cross C. A இன்டர்செக்ஷன் B cross C is equal to A cross C இன்டர்செக்ஷன் B cross C. இப்போ இதுல எத்தனை ஸ்டெப் ஃபர்ஸ்ட் போட போறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சம்ம பார்த்தேமே டக்குன்னு போய் ஏதோ எழுதுறது அந்த மாதிரிலாம் வேண்டாம். இதுல என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மேல, செட் ஆஃப் ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8ன்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1. ஸோ இங்க என்ன ஆகுது, the set of all natural numbers less than 8னா a என்ன 1 2 3 4 5 6 7. less than 8ன்னு சொன்னனால 7 வரைக்கும் தான் எழுதணும். சப்போஸ் less than or equal to 8னா அங்க 8ம் ஆட் ஆகும். அது மாதிரி b, the set of all prime numbers less than 8. அதுல less prime numbers என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த நம்பராலையும் 1ங்கிற நம்பரால மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். வேற எந்த நம்பராலையும் அதை டிவைட் பண்ண முடியாது. அதாவது இப்போ 2ன்னு எடுத்தோம்னா 2வால மட்டும், அதே மாதிரி 1ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும், 0 வர மாதிரி. அது மாதிரி உள்ளதுதான் பிரைம் நம்பர்ஸ். அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8 அப்படின்னா என்ன வரும், 2 3 5 7 மட்டும்தான் வரும், 8 வராது. அதே மாதிரி the set of even prime numberன்னு கேட்குறாங்க. இதில் வந்து prime numbers less than 8ன்னு சொல்றதுனால நம்ம இதெல்லாம் எழுதியிருக்கோம். ஆனால் ஈவன் prime numberனா மொத்தத்தில் ஒன்று தான் இருக்கு, அது 2 மட்டும்தான் ஈவன் prime number. இப்போ சம்ல ஃபர்ஸ்ட் சம் A இன்டர்செக்ஷன் B cross C. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ரெண்டு எடுத்துக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை ஸ்டெப் வரப்போகுது, ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை ஸ்டெப் வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா
எது பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் இருக்குன்னு பாருங்க. பிராக்கெட்ல உள்ளதான் ஃபர்ஸ்ட் போடணும். அதுல A இன்டர்செக்ஷன் B மட்டும் தான் பிராக்கெட்ல இருக்கு. ஸோ A இன்டர்செக்ஷன் B ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் A இன்டர்செக்ஷன் B யோட C யை கிராஸ் பண்ணோம்னா அது செகண்ட் ஸ்டெப். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாகவே இப்போ கம்ப்ளீட் ஆகுது. அதனால அது முடியும் போது நம்ம 1ன்னு போட போகிறோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை ஸ்டெப்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஸ்டெப்ஸ் மட்டும்தான். ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை ஸ்டெப்ஸ் போட போகிறோம்னு பார்க்க போகிறோம். அது எத்தனை பிராக்கெட் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு பிராக்கெட், செகண்ட் ஒரு பிராக்கெட், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒன்று இருக்கு. ஸோ 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? A கிராஸ் C லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில். அதே மாதிரி B கிராஸ் C. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் சேர்த்து A கிராஸ் C இன்டர்செக்ஷன் B கிராஸ் C. இது மூணுத்தையும் சேர்த்து போடும்போது இங்கே ஒரு 2 ஸ்டெப்ஸ், இங்கே 3 ஸ்டெப்ஸ், டோட்டலாகவே 5 ஸ்டெப்ஸ் வருது. சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்து இந்த மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுத்துடுவாங்க. அப்படி இல்லாமல் இந்த 2% கேட்டால் இதுக்கு ஒரு 2.5 மார்க்ஸ், அடுத்த சம்முக்கு ஒரு 2.5 மார்க்ஸ் கட்டாயம் அப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ 5 மார்க்ஸ் வந்து அதுக்கு நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும். 5 மார்க்ஸுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸி. இப்போ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் தான் நான் இப்போதான் சொன்னேன். ஏக்கும் பிக்கும் காமனா உள்ள எலிமெண்ட்ஸ். அப்பனா ஏயையும் பியையும் போய் பாருங்க. ஏல இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கா? ஸோ நான் இங்க 2 போட்டேன். இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கிறதுனால காமனா இருக்கிறதுனால இங்க 3 போட்டாச்சு. இங்க 5 இங்கேயும் 5 இருக்கிறதுனால நான் 5 போட்டேன். இங்க 7 இங்கேயும் 7 இருக்கிறதுனால நான் 7ஐயும் போட்டாச்சு. ஸோ A இன்டர்செக்ஷன் B ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்தோம்னா A இன்டர்செக்ஷன் B யோட C யை கிராஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். யூனியன் இன்டர்செக்ஷன்னா இது மாதிரி சிங்கிளா தான் நம்ம எழுதுவோம் ஒரு செட்ல. அதுவே கிராஸா இருந்தா பேரா எழுதணும். யூனியன் இன்டர்செக்ஷன்னா சிங்கிள் நம்பர்ஸா எழுதுவோம். அதுவே கிராஸ் அப்படிங்கிறல கிராஸ் அங்க இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? பேரா எழுதுவோம். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா எந்த கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு வராது. இப்போ A இன்டர்செக்ஷன் B ல எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 4 நம்பர்ஸையும் C ல என்ன இருக்குன்னு பாருங்க, 2. செகண்டா உள்ளதோட எலிமெண்ட்ஸ் என்னங்கிறத மாத்திரம் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. 2 அப்படிங்கறத மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த C போய் பார்க்க வேண்டாம். இப்போ A கிராஸ் B நம்ம A இன்டர்செக்ஷன் C வந்து ஏற்கனவே நம்மள்ட்ட இங்க இருக்கு. A இன்டர்செக்ஷன் B இங்க ஏற்கனவே இருக்கிறதுனால அதுல என்ன இருக்கு? 2 3 5 7. C ல என்ன இருக்கு? 2. ஏன் நான் C பத்தி இப்ப பேசுறேன்? இங்க கிராஸ் C இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த செட்டையும் அந்த C ல உள்ள 2ங்கிற நம்பரையும் பேரா எழுத போறோம். இப்போ எப்படி எழுதுவோம்? 2 2 3 2 அதே மாதிரி 5 2 7 2. அதாவது 2 2 3 2 5 2 7 2ன்னு இங்க எழுதியாச்சு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா இப்ப கம்ப்ளீட் ஆனதுனால இது வந்து 1ன்னு போட்டுருங்க. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? நான் சொன்னேன் ரைட் ஹேண்ட் சைடுல மொத்தமே 3 ஸ்டெப் தான் போட போறோம்னு சொல்லிட்டு. அதுல A கிராஸ் C தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. கிராஸ் வந்துருச்சு. கிராஸ் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? பேரா எழுதணும். ஏயையும் சியையும் பேர் பண்ணி எழுதணும். ஏல என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு ஒரு பார்த்துக்கோங்க. 1ல இருந்து 7 வரைக்கும் ஏல எலிமெண்ட்ஸ் இருக்கு. சில என்ன எலிமெண்ட் இருக்கு? வெறும் 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த 1ல இருந்து 7 வரைக்கும் உள்ளதை 2 ஓட பேரா எழுத போறோம். அப்ப எப்படி எழுதுவோம்? 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அதே மாதிரி B கிராஸ் C. B ல என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 3 5 7. C ல 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 2 3 2 5 2 7 2. அதே எழுதலாமா இங்க? 2 2 3 2 5 2 7 2 நீங்க எழுதியாச்சு. சோ A கிராஸ் C-யும் B கிராஸ் C-யும் முடிஞ்சு போச்சு. கிராஸ்னா என்ன பண்ணணும்? பேரா எழுதணும். அதை நம்ம எழுதி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒன்று இருக்கா கடைசி ஸ்டெப். அதுல என்ன இருக்கு? மிடில்ல இன்டர்செக்ஷன் இருக்கு. மிடில்ல என்ன இருக்கு? இன்டர்செக்ஷன் இருக்கு. இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட்ஸ். இங்க பேரா இருக்கிறதுனால அந்த பேருக்கே நம்ம காமன் எழுதணும். இந்த ரெண்டு கிராஸ்க்கும் என்ன பண்ண போறோம்? காமன் எலிமெண்ட் எடுத்து எழுத போறோம். சரி பாருங்க, இங்க A கிராஸ் C ல 1 2 இருக்கு. ஆனா B கிராஸ் C ல இல்ல. ஆனா இங்க 2 2 இருக்கா? சோ 2 2 எழுதுங்க. 3 2 இருக்கா? சோ 3 2 எழுதுங்க.
4 2 இல்ல ரெண்டுத்துலயுமே, சோ எழுத வேண்டாம். 5 2 ரெண்டுத்துலயுமே இருக்கறனால 5 2 எழுதுங்க. 6 2 ரெண்டுத்துலயும் இல்லாததனால எழுத கூடாது. 7 2 ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கறனால நம்ம எடுத்து எழுதிடுறோம். அதுக்கு அப்புறம் இது வந்து 2 ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப 2 ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டுமே 1 உம் 2 உம் ஈக்குவலா இருக்கான்னா வெரிஃபை பண்ண சொல்றானே. சோ நம்ம 1 2 நம்ம பார்க்கலாம். 1ல என்ன இருக்கு? 2 2. 2 ன்னு போட்டுக்கோங்க. அதுல என்ன இருக்கு? 2 2. அதே மாதிரி இங்க 3 2, இங்கேயும் 3 2, இங்க 5 2, இங்கேயும் 5 2, இங்க 7 2, இங்கேயும் 7 2. சோ நம்ம கரெக்ட்டா போட்டாச்சு இந்த சம்ம. சோ அந்த சம்ம எடுத்து எழுதி வெரிஃபைன்னு போட்டு முடிச்சிடுங்க. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம் ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7th சம்ல ஃபர்ஸ்ட் ஒன். அதுல ஒரு குட்டி ஒரு டெக்னிக் ஒன்று என்னன்னா, நம்ம போட்டிருக்கோம்ல அந்த பேரா அதெல்லாம் மொத்தம் நம்ம கரெக்டா போட்டிருக்கோமா, எல்லாமே எழுதி முடிச்சிட்டோமா, அதை எப்படி நம்ம செக் பண்ணலாம்னு சொன்னா, இப்போ இங்க என்ன இருக்குன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சின்னு இருக்கு இல்லையா? ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 4. அதே மாதிரி பக்கத்துல கிராஸ் பக்கத்துல என்ன இருக்கு? சி இருக்கு. சில எவ்வளவு எலிமெண்ட் இருக்கு பாருங்க. ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. சோ இங்க 4 எலிமெண்ட்ஸ், இங்க ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. சோ 4 1s are 4. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன நம்பர் கிடைக்குதோ அத்தனை தான் இங்க நமக்கு ஆன்சர்ல கிடைக்கும். 1 2 3 4 பேர் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம கரெக்டா போட்டிருக்கோம். அத மாதிரி ஏ கிராஸ் சி பாருங்க. ஏ கிராஸ் சி ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1ல இருந்து 7 வரைக்கும் 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சில ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. சோ 7 1s are 7. அப்ப இங்க 7 இருக்கா பாருங்க நமக்கு உள்ள. 1 2 3 4 5 6 7. கரெக்ட்டா 7 தான் இருக்கு. அதே மாதிரி B க்கு போங்க. B கிராஸ் C னா B ல எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 இருக்கு. 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. C ல ஒரே ஒரு எலிமெண்ட். 4 1s are 4. அப்ப செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. அவ்வளவுதான். இப்போ இன்டர்செக்ஷனா நம்ம என்ன பண்றோம்? இது ரெண்டுத்துக்கும் காமனா உள்ளதை மட்டும் தான் எழுதணும். இன்டர்செக்ஷன்னா காமனா உள்ளதை மட்டும் தான் எழுதணும்ங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த சம் உங்களுக்கு நல்லா பக்காவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த பார்ட்ல செகண்ட் போலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஒரே क्वेश्चनல இது செகண்ட் பார்ட். சோ சேம் ABC தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இங்க. அப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து நான் இங்க நடத்தும்போது சொல்றேன். இங்க என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க. இப்போ இதுல A cross B minus C, A cross B minus C is equal to A cross B minus A cross C இருக்கு. As usual, left hand sideல எத்தனை ஸ்டெப் வரப்போகுது அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பிராக்கெட்ல உள்ளது 1, ஒரு ஸ்டார் போட்டு ஒன்று எழுதிட்டேன். செகண்ட் ஸ்டார் போட்டு என்ன எழுதிருக்கேன்? ஃபுல்லா எழுதிட்டேன். ஸோ A cross B minus C ரெண்டு ஸ்டெப்போட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாவே முடிஞ்சிருது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் போங்க. ஒரு பிராக்கெட், செகண்ட் பிராக்கெட், அப்புறம் ஃபுல்லா கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டெப். அப்பனா எத்தனை ஸ்டெப்? அங்க 3 ஸ்டெப் இருக்கு. சோ A cross B, A cross C, A cross B minus A cross C ன்னு 3 ஸ்டெப். இங்க ஒரு 2 ஸ்டெப்ஸ், இங்க ஒரு 3 ஸ்டெப்ஸ், டோட்டலா 5 ஸ்டெப்ஸோட இந்த ஆன்சர் முடியுது. இப்போ ஃபர்ஸ்ட் இத பார்க்க போறோம். நமக்கு as usual A B C ல சேம் செட் தான். சோ அந்த செட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். நல்லா கவனிங்க. இதுல பிராக்கெட்ல உள்ளது B minus C, B minus C. B minus C னா என்ன? B செட்ல இருந்து C செட்டை மைனஸ் பண்றோம். B செட்ல இருந்து C செட்டை மைனஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 10ல இருந்து 5 போச்சுனா என்னன்னு சொல்லுவீங்க? 5 ன்னு சொல்லுவீங்க. 10ல இருந்து 5 மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 5 தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி Bங்கிற செட்ல இருந்து Cங்கிற செட்ல உள்ள எலிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ளதை எடுத்து எழுதணும்னா அதுதான் B minus C. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். B minus C னா என்னது? B செட்ல இருந்து C செட்ல உள்ள எலிமெண்ட்டை டிஃபர் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ளதை எடுத்து எழுதணும்னா அதுதான் நமக்கு B minus C. சரியா? அதனால இப்ப என்ன பண்ணிருக்கேன்? B ய ஃபுல்லா எடுத்து எழுதியாச்சு. 2 3 5 7. C ல 2 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த 2க்கு 2வை கேன்சல் பண்ணிடுறோம். 2க்கு 2வை கேன்சல் பண்ணிடுறோம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? சப்போஸ் இங்க 2 மட்டும் இல்லாம
சப்போஸ் நான் சப்போஸ் தான் சொல்றேன். 2 2 8 9லாம் சப்போஸ் இருந்ததுன்னா 2 இதை நான் சும்மா தான் போட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிட்டு இதில் உள்ள 3 5 7 அதில் உள்ள 8 9 அது மாதிரி எழுதக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு செட் பி செட் தான். ஸோ பி செட்ல உள்ள பேலன்ஸ் மட்டும்தான் எழுதணும். சில எந்த எலிமெண்ட்ஸ் பேலன்ஸ் இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. அதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது A cross B minus C. B minus C ல நமக்கு 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. B minus C ல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு, நம்ம ஹீரோ கிராஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், பேர் பேரா எழுத போறோம். கிராஸ் வந்தாலே பேர் பேரா எழுதுங்கிறத மறக்காதீங்க. ஏல 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. B minus C ல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 7 எலிமெண்ட்ஸையும் B ல உள்ள 3 எலிமெண்ட்ஸோட பேர் பேரா எழுதுனா நமக்கு இந்த ஸ்டெப் கிடைச்சிடும். B என்ன இருக்கு, A என்ன இருக்கு சொல்லுங்க, 1. இங்க என்ன இருக்கு, 3. மைண்ட்ல ஏத்திக்கோங்க. A ல 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. B minus C ல வெறும் 3 5 7 தான் இருக்கு. சம் வந்து ஈஸி தான். ஈஸின்னு நினைச்சுக்கோங்க. ஐயோ மிஸ் இவ்வளவு பெருசு போட்டுருக்காங்களே நம்ம எப்படி போடுறது, அது மேல என்னைக்குமே நினைக்காதீங்க. ஸோ ஏல 7 நம்பர்ஸ் இருக்கு, 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. B minus C ல 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 7 3s are 21 வரணும். 7 3s are 21 வரணும். 21 எலிமெண்ட்ஸ் இங்க நமக்கு கிடைக்கணும் பேர் பேரா. சரி, அதெல்லாம் நம்ம அப்புறமே பார்த்துக்கலாம். A cross B minus C னா A ல 1 B ல 3. ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க, 1ஓட ஒவ்வொரு நம்பரா பேர் பேரா எழுத போறோம் B minus C ல. ஸோ 1 3 1 5 1 7. ஓகேவா? அடுத்தது ஏல என்ன இருக்கு, 2 தான் இருக்கு. ஞாபகம் நீங்களே கொண்டு வாங்க. 2 3 2 5 2 7. அடுத்தது 3 3 3 5 3 7. அது மாதிரி 4 3 4 5 4 7. 5 3 5 5 5 7. 6 3 6 5 6 7. 7 3 7 5 7 7. இதுல என்ன புரியுது உங்களுக்கு, ஏல உள்ளதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஏன்னா இங்க ஏ செட் ஃபர்ஸ்ட் இருக்கு. B minus C செகண்டா இருக்கறனால இந்த 3 5 7 செகண்டா தான் வரும். ஒவ்வொரு நம்பர் கூடயும் 3 பேர் நம்ம எழுதுவோம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சொல்றேன். 1 3 1 5 1 7. அத மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் எழுதணும். கடைசி நம்ம என்னது 7 3 7 5 7 7 மொத்தமா எழுதியாச்சு. செக் பண்ணிடலாமா நம்ம எல்லாம் எழுதிக்கோமான்னு. 7 3s are 21. ஏன்னா இங்க 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இங்க 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. கரெக்டா 21 அங்க இருக்கு. 21 எலிமெண்ட்ஸ் நமக்கு பேர் பேரா இருக்கு. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுனால 1ன்னு போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட் போறோம். ரைட் ஹேண்ட் சைட்ல A cross B என்ன பண்ணணும், ஏயையும் பியையும் கிராஸ் பேர் பேரா எழுத போறோம். ஏல உள்ள எலிமெண்ட் ஃபர்ஸ்டும் B ல உள்ள எலிமெண்ட் செகண்டா வர மாதிரி பேர் பேரா எழுத போறோம். இங்க என்ன இருக்கு, A ல வந்து 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. B ல வந்து பிரைம் நம்பர்ஸ் லெஸ் than 8 இருக்கு. சோ என்ன பண்ண போறோம், 1 2 1 3 1 5 1 7 இருக்கா. அதே மாதிரி 2 2 2 3 2 5 2 7. அப்புறம் 3 2 3 3 3 5 3 7 இருக்கா. அதே மாதிரி 7 வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் எழுதிடுறோம். ஒவ்வொரு நம்பருக்கும் இங்க எத்தனை வருது, 4 பேர் வருது. 1க்கு ஒரு 4 பேர், 1 1 1ன்னு ஆரம்பிக்கிறது ஒரு 4 பேர். ஸோ இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. A cross B முடிஞ்சிருச்சு. A ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு, 7 எலிமெண்ட்ஸ். B ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு, 4 எலிமெண்ட்ஸ். 7 4s are பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28. 7 4s are 28 பேர் வந்து நம்ம ஒரு செட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இது A cross B உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது A cross C. கிராஸ் இருந்தாலே பேர் பேரா எழுதணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. A ல 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு, C ல ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கு. 7 1s are 7. இது ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். எப்படின்னா
1 2 1 3 1 2 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 ஏன் அது மட்டும் வருது ஏல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர்லாம் ஏல இருக்கா 1 2 3 4 5 6 7லாம் ஃபர்ஸ்ட் எலிமெண்டா இருக்கா செகண்ட் எலிமெண்ட் எல்லாமே 2 மட்டும் தான் வரும் ஏன்னா C ல ஒரே ஒரு எலிமெண்ட் 2 மட்டும் தான் இருக்கு சோ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 முடிஞ்சு போச்சு இப்போ மைனஸ் கடைசி ஸ்டெப் A cross B க்கும் A cross A க்கும் மைனஸ் இருக்கு டிஃபர் பண்ண போறோம் நான் இப்பதான் சொன்னேன் 10 ரூபீஸ்ல இருந்து 5 மைனஸ் பண்ணா பேலன்ஸ் 5 இங்கேயும் சொல்லி காமிச்சிருக்கேன் இங்க எக்ஸ்ட்ராவா நம்பர் இருந்தா கூட நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அத மாதிரி இப்போ நான் போடல ஏன்னா பெருசா நமக்கு நீங்களும் அது மாதிரி போட வேண்டாம் ஆனா எக்ஸாம்ல மட்டும் லைட்டா பென்சில்ல கேன்சல் பண்ணிடுங்க ஏன்னா இதுக்கு ஒரு மார்க் கட்டாயம் கொடுப்பாங்க இதுக்கும் ஒரு மார்க் கூட கொடுப்பாங்க நீ அதை போய் பெண்ணால அடிச்சு வைக்க கூடாது அப்ப மார்க் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணிடுவாங்க சோ நீங்க என்ன பண்ணலாம் பென்சிலால லைட்டா அடிச்சுக்கோங்க இங்க பாருங்களேன் ரெண்டுலயுமே 1 2 இருக்கா சோ 1 2 விட்டுடுங்க 1 3 1 5 1 7 எழுதுனா 1 3 1 5 1 7 அடுத்து 2 2 ரெண்டுலயுமே இருக்கா நான் இப்ப உங்களுக்காக அடிச்சு காமிக்கிறேன் நீங்க அடிக்காதீங்க 1 2 ரெண்டுலயுமே சேமா இருக்கா அதே மாதிரி 2 2 ரெண்டுலயும் சேமா இருக்கா 3 2 சேமா இருக்கா அப்புறம் 4 2 சேமா இருக்கா 5 2 சேமா இருக்கு 6 2 சேமா இருக்கு 7 2 சேமா தான் இருக்கு நான் அடிச்சு காமிச்சிருக்கேன் நீங்க அடிக்காதீங்க சப்போஸ் அடிச்சு தான் எனக்கு எழுத தெரியும்னு சொன்னா பென்சிலால அடிங்க அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ A cross A நம்ம அடிக்கிறோம் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இங்க A minus B ல இருந்து A minus A டிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க A minus B ல இருந்து A cross B ல இருந்து A cross A டிஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க A cross B ல இருந்து A cross A டிஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்றோம் இதெல்லாம் அடிச்சுட்டு பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ ஏல அது எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு A cross B ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு இப்போ 1ஐயும் 2ஐயும் செக் பண்ணி பாருங்க 1 3 1 5 1 7 அதே மாதிரி 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 ரெண்டுத்தையுமே இருக்கும் கரெக்டா இருக்கும் 1ஐயும் 2ஐயும் செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கு சோ இத 2 ன்னு போட்டுக்கோங்க 1 ம் 2 ம் சேமா கரெக்டா இருக்கனால 1 is equal to 2 ன்னு போட்டுக்கோங்க சோ A cross B minus C is equal to A cross B minus A cross C அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் சோ வெரிஃபைட் இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலன்னா எனக்கு டவுட் அப்புறமே கேளுங்க நீங்க